சோ இதுல பாருங்க என்ன போடுறாங்க, இந்த 10 ரூபாய் நோட் இமேஜ போட்டுட்டு கீழே போட்டிருக்காரு 76 ஹேண்டட் ஓவர். 76 ஹேண்டட் ஓவர்னா என்ன, சாரி 76 கோடி ஹேண்டட் ஓவர். அடுத்து இந்த மெசேஜ் பாருங்க, 150 ஹேண்டட் ஓவர் அண்ணா. 150னா 150 ஹேண்டட் ஓவர் அண்ணா, 150 கோடி. அடுத்து 100 ஹேண்டட் ஓவர் அண்ணா, 100 கோடி. சோ இப்படி பல பரிமாற்றங்கள் நடந்துட்டே இருந்திருக்கு. இது எல்லா பணமும் வெளிநாட்டுக்கு, அதாவது சாமர்த்தியமா இங்க கொள்ள அடிச்சு 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 நம்ம எங்கேயா என்னைக்கா மாட்டிடுவோமான்றத முதல்லயே வெளியில அனுப்பிடுறது. இது சாமர்த்தியம் பாருங்க. அடுத்து வெறும் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் இல்ல, பல இமெயில்ஸ், அதுல கூட இந்த 10 ரூபாய் நோட்டோட இமேஜ் அனுப்பி அந்த 10 ரூபாய் நோட்டோட சீரியல் நம்பர் அனுப்பி, அதுதான் எல்லா மக்களும் சொல்றாங்க திமுகன்றது சயின்டிபிக்கா கொள்ளை அடிக்கிறதுன்னு. இதுதான் இந்த மாதிரி பல பரிமாற்றங்கள் அனுப்பியிருக்காங்க. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்ல. சோ இதுக்கு யாரு உடந்த, இந்த நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோட நிக்கிற இந்த மிஸ்டர் கவி பிரசாத். இவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் கே நேருக்கு ரைட் ஹேண்டா இருந்து எல்லா உள்கூத்து வேலையும் பார்த்திருக்காரு. எவிடன்ஸ் எல்லாம் எங்க கிடைச்சது மேம்? இந்த எவிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லா வாட்ஸ்அப் மெசேஜ், டெலிகிராம் ஆப்ன்ற இருக்கு, அந்த மெசேஜ் எல்லாமே ரவி பிரசாத் அவர்கள், அப்புறம் டி ரமேஷ் அப்படின்றவர்கள், அப்புறம் கே என் மணிவண்ணன், இவங்க 3 பேரோட போனை வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றிருக்கு. ப்ரூஃப் எல்லாமே அமலாக்கத்துறை வெளியிட்டது. ஆமா. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா இவர் ரவி பிரசாத் அவர்கள் கே என் நேரு அவர்களோட நிக்கிறார். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில அவ்வளவு நீங்க அவரை பார்த்திருக்கவே மாட்டீங்க, ஆனா ஃபுல் வேலையும் அவங்களது தான். அடுத்து பாத்தீங்கன்னா